எங்கே கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஒரு பயத்திலே ஓட்ட வேண்டியதாக இருக்குது. மனசுக்குள்ளே இதெல்லாம் உனக்கு தேவையாடா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஒரு தயக்கம், பதட்டம் புதுசாக இருக்குது. இப்போ தான் 80 டச் பண்ணுறேன். பல்லடம் வந்தாச்சு. இப்போ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 5:13 ஆச்சு. ஏதோ ஒரு ஹாரர் மூவி பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு. யாருமே இல்லை ரோட்டில், நான் மட்டும் போயிட்டுருக்கேன். டேங்க் ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஒருத்தரையும் காணோம். ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா November 3. இன்றைக்கி எங்கே ரைடு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு தேனி. இன்றைக்கி டைம் பார்த்தீங்கன்னா 3:50 ஆச்சு. ஓகே, மற்றதெல்லாம் நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டே பேசிக்கலாம். ஆல்ரெடி டைம் ஆச்சு. ஒய்ஃப் காஃபி போட்டுட்ருக்குறாங்க. இங்கே ரைடு போகிறதுக்கு நான் காலையில் 3:30 எதிர்த்து காஃபி போடுறேன். என்ன பண்ணுறோம்? ஹஸ்பண்டுக்கு இதை கூட செய்ய மாட்டியா? பண்ணிட்டு தானம்மா இருக்கேன், செய்ய மாட்டியாண்ணா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காஃபி குடிக்கலாம். ஓகே, பார்த்து போயிட்டு வந்துடுறேன். பார்த்து போயிட்டாங்க, பத்திரமா சேஃபாக பார்த்துருக்கணும். நான் அப்பப்போ வழியில் அப்டேட் பண்ணுறேன் எங்கே இருக்கேன்னு. அப்டேட்லாம் பண்ண வேணாம், டீ குடிக்கிற டைம் மட்டும் அப்டேட் பண்ண. சரி, ஓகே, சரிம்மா. சரி, காஃபி பிடிச்சிட்டு கிளம்புறதான் டைம் ஆச்சு. ஓகே, மற்றதெல்லாம் நம்ம வண்டி ஓட்டிகிட்டே பேசிக்கலாம். எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோன்னு. நம்மளோட புது ரைடிங் கியர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நமக்கு செட் ஆகுதுன்னு பாருங்கள். நல்லா இருக்கா? தேங்க்யூ. சரிம்மா. டைம் ஆகிட்டே இருக்குது. காலையில் 4 மணி ஆயிடுச்சு. டைம் ஆகிட்டே இருக்கு. ஓகே, பாய். போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வரேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:15 ஆச்சு. கோயம்புத்தூர் டு தேனி போயிட்டுருக்கோம். நம்ம போக வேண்டிய ஸ்பாட்டுக்கு கூகுள் 4 மணி நேரம் காட்டுது. ஸோ எப்படியும் நம்ம ஒரு 9 மணிக்குள்ளேயாவது போய் ரீச் ஆகணும். நம்ம ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கோம், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு. ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போய் ரீச் ஆகிறது நல்லது. ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு சீக்கிரமாக போகிறது நல்லது தானே. ஓகே, புதுசாக இருக்குது ரைடிங் ஜாக்கெட்டு எல்லாம் போட்டுட்டு ஓட்டுறது. இருட்டாக இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து மண்டபத்துக்கு 220 கிலோமீட்ரு கூகுள் காட்டுது. 4 மணி நேரம். கரெக்டாக நம்ம 4 மணி நேரத்தில் போய் ரீச் ஆகிறோமா, இல்லை கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே போய் ரீச் ஆகிறோமான்னு பார்க்கலாம். போகிற வழியில் ஒரு டீ பிரேக் மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். டிஃபன்லாம் சாப்பிட மாட்டேன். பெட்ரோல் அடிக்கணும், மெயின் அதுதான். பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறது தான். ஏகப்பட்ட நாய்ங்க ரோட்டில். எந்த நாய் உள்ளே வரும்னே தெரியாது, அப்படி இருக்குது. ரொம்ப கவனமாக ஓட்டணும். எங்கே பார்த்தாலும் நாய் தான். ஸ்பீடெல்லாம் போக மாட்டேன். ஒரு 80-90, அதிகபட்சம் 90 அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போக வேண்டியதான். இப்போ நம்ம போகிற ரூட் பார்த்திங்கன்னா தாராபுரம் ரூட்டு. வத்தலகுண்டு வரைக்கும் தாராபுரம், அப்படியே வத்தலகுண்டு அது வரைக்கும் நமக்கு ரூட்டு தெரியும். வத்தலகுண்டுலேருந்து மண்டபத்துக்கு வேணால் மேப் போட்டுக்கலாம். அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் காட்டுச்சு வத்தலகுண்டுலேருந்து. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்ச ரூட்டு தானே. அங்கே மட்டும் மேப் போட்டுக்கலாம்.
நைட் டைமில் இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் பெருசாக தெரியவே மாட்டுது, பக்கத்தில் போனால் தான் தெரியுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கவனமாக வாங்க, சுத்தமாக தெரியவே மாட்டுது. பக்கத்தில் போய் பிரேக் அடிக்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை நம்மளோட ஹெட்லைட்டு பவர் பத்தலையா இல்லை நைட் டிரைவே அப்படி தான் தெரில. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் பேர் ஆஷா சந்துரு. நம்ம சேனலில் ட்ராவல் வ்ளாக்ஸ், அப்புறம் மோட்டோ வ்ளாக், இந்த மாதிரிலாம் வீடியோஸ் வரும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் மோட்டிவேட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஆப்போசிட்டில் பஸ்ஸெல்லாம் வந்தால் சுத்தமாக ரோடே தெரியல. உண்மையிலே நைட் ட்ரைவ் பண்ணுறவங்களாம் ஹேட்ஸ் ஆஃப். தூங்காமல் கண் விழிச்சு வா, பெரிய விஷயங்க. வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக லட்சுமி மில் வந்தாச்சு. சிங்காநல்லூர் பக்கமாக வந்தாச்சு. ஒரே மிஸ்டாக இருக்குங்க பாருங்க, ஸ்பீடாமீட்டர் கூட சரியாக தெரிய மாட்டுது. அதான் கூலிங்காக இருக்குது. இந்த ரைடிங் கீர்ஸ்லாம் போட்டுட்டு நான் கூட என்னமோ நினச்சேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. பார்ப்போம், போக போக வெயில் வரும், அப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிங்காநல்லூர் ஜங்ஷன் வந்தாச்சு. ஸ்பீட் பிரேக்கரே தெரிய மாட்டுதுங்க. இந்த மாதிரி ஒயிட் லைன் போட்டால் தான் தெரியுது, மற்றபடிலாம் சுத்தமாக தெரியல. எல்லாத்துக்கும் அப்படி தானா இல்லை எனக்கு மட்டும் அப்படியா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த புதுசாக மோட்டோ வ்ளாக் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்களாம் முடிஞ்ச வரைக்கும் மெதுவாகவே வண்டி விட்டுங்க. இப்போ கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி 40 நிமிஷம் ஆச்சு. மெதுவாக தான் வர்றேன், இருட்டாக இருக்கனால ரோடு அங்கங்கே மோசமாக இருக்குது. ஸோ வளைச்சி நெளிச்சு ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அங்கே குண்டும் குழியுமாக இருக்குது. சிட்டி தாண்ட வரைக்குமே ரோடு சுமார் தாங்க சாமி. அங்கங்கே மேடு பள்ளம், ஸ்பீட் பிரேக்கர் சுத்தமாக தெரியவே மாட்டுது. ரொம்ப 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 கவனமாக தான் வரணும் நைட்டில் வரும்போது. கரெக்டாக வண்டி ரிசர்வில் விழுந்துருச்சு, பெட்ரோல் பங்க்கும் பக்கத்துலேயே வந்துருச்சு. டேங்க் ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஒருத்தரையும் காணோம்.
போதுமா, ஜிபே பண்ணு. டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. கரெக்டாக 11 லிட்ரு, 1140 ரூபா. தைரியமாக போயிட்டே இருக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 4:50 ஆச்சு. இது வரைக்கும் எங்கேயும் நிப்பாட்டல. பெட்ரோல் பங்க்கு பெட்ரோல் அடிக்கிறக்கா நிப்பாட்டியிருக்கேன். ஒரு 60லேயே தான் ஓட்டிகிட்ருக்கிறேன். இருக்க மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஒன்றுமே தெரிய மாட்டுது. அதான் லைட்டாக ஜர்க் ஆகுது. ஸ்ட்ரீட் லைட்டாக இருந்தால் தெளிவாக இருக்குது. ஸ்ட்ரீட் லைட் இல்லாத இடத்துலலாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. வந்துட்டோம் நினைக்கிறேன். ஒரு 6 மணி ஆயிடுச்சுன்னா வெளிச்சம் வந்துடும். ஒரு தைரியமாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னடா இப்படி பயப்படுற அப்படின்னு நினைப்பீங்க. ஃபேமிலி மேன் இல்லையா, பயந்து தானே ஆகணும். நம்ம வண்டியில் இந்த பெருசாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே மாட்டலைங்க. எல்லாமே அந்த வண்டியோட அந்த ஒரிஜினாலிட்டியோட அப்படியே இருக்குது. ஒரு லைட்டு கூட எக்ஸ்ட்ராவாக மாட்டலை. பார்ப்போம், இனிமேல் தேவைப்பட்டால் மாட்டலாம். எனக்கு அதில் விருப்பம் இல்லை. தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். ஆக்சுவலி மாட்டேன். எனக்கு எப்பவுமே ஒரிஜினாலிட்டி தான் பிடிக்கும். அடிக்கடி ரைடு போகணுங்க. போனால் தான் நமக்கு கொஞ்சம் செட் ஆகும். அங்கங்கே நாயெல்லாம் அடிபட்டு செத்து கிடக்கு. ஸோ முன்னாடியே கணிச்சிடணும். ஏன்னா அது மேலே விட்டுட்டோன்னு வைங்களேன், நம்மளும் சேர்ந்து ஸ்கிட்டாகி கீழே விழுகிற மாதிரி ஆயிரும். அப்புறம் தாராபுரத்துக்கு 55 கிலோமீட்ரு. இந்த ரைடிங் கியர்ஸ் போட்டு குளிர் அடிக்குது. இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ வெயில் காலத்துலேயும் ஏர் ஹோல்ஸ் நிறையா இருக்குன்றனால அப்படி இருக்கான்னு தெரில. நல்லாவே குளிராக இருக்குது. ரைடிங் கியர்ஸ் போட்ட மாதிரியே தெரில. இப்போ என்னன்னு தெரிலங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு தயக்கம், பதட்டம், புதுசாக இருக்குது. இந்த கேமரா செட்டப்பு இதெல்லாம் போட்டுட்டு எங்கே கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஒரு பயத்திலே ஓட்ட வேண்டியதாக இருக்குது. எப்போ இந்த பயம் போகும்னு தெரில. ஒருவேளை இருட்டாக இருக்கனால அப்படி இருக்கான்னு தெரில. வெளிச்சம் வந்தால் கொஞ்சம் தைரியம் கிடச்சிடும்.
பழகிரும். அடிக்கடி ரைடு எடுத்தோம்னா பழகிரும். 60-70லேயே தான் போகிறேன், 80ல் கூட டச் பண்ணல. சரி கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும், அதுக்கப்புறம் அழுத்திக்கலாம். டைம் இருக்குல்ல, போய்க்கலாம் பொறுமையாக. இப்போ தான் 80 டச் பண்ணுறேன். பல்லடம் வந்தாச்சு. இப்போ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 5:13 ஆச்சு. பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்பி 1.25 மணி நேரம் ஆச்சு. 1.25 மணி நேரத்தில் பல்லடம் வந்துட்டோம். போர்டில் தெரியுதான்னு தெரில, தாராபுரம் 42 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நம்ம ஒட்டஞ்சத்திரம் வழியாக தான் போவோம். தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், செம்பட்டியிலேருந்து ஸ்ட்ரைட் ரோடு மத்தலகுண்டு. இங்கே போய் நம்ம மேப் போட்டுக்கலாம். நம்ம ஒரே ரோடு தான். ஏதோ ஒரு ஹாரர் மூவி பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு. யாருமே இல்லை ரோட்டில், நான் மட்டும் போயிட்டுருக்கேன். கனவா நினவா அப்படின்ட்டு இருக்குது. மனசுக்குள்ளே இதெல்லாம் உனக்கு தேவையாடா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பாவம் என் ஒய்ஃபு தான் பயந்துகிட்டே இருப்பாங்க. டோன்ட் வரி, சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடுறேன். தாராபுரம் 34 கிலோமீட்டர். எனக்கு ஸ்டார்டிங்லேயே சேனல் ஆரம்பிக்கும் போதே மோட்டோ விளாக் பண்ணணுன்னு தான் ஆசை. பட் ஆனால் இப்போ அந்த கொரோனா டைமில் பண்ண முடியல. அப்புறம் குடும்ப சூழ்நிலை, ஸோ அதனால் இடையில வீடியோஸ்லாம் போட முடியாமல் ஒரு 2 வருஷம் ரொம்ப கேப் ஆகி, நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே இப்படி தாங்க தட்டி ஒரே தடங்களாகவே இருக்கும். சரி, பேட் டைம், நமக்கு என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும் அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்ல வேலைங்க அந்த பிரேக் பிரச்சனை ரைடு போகிறதுக்கு முன்னாடியே வந்துச்சு. நல்ல ஒரு நம்ம ரைடில் போயிட்டுருக்கும் போதெல்லாம் அந்த பிரேக் பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா கஷ்டம்தான். சும்மாவே நான் பயந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். இதில் அந்த பிரேக்கு வேறு. முகூர்த்த நாளுங்களா இன்றைக்கி, அதனால் கொஞ்சம் நேரமாகவே கிளம்பிட்டேன். டிராஃபிக் ஆயிரும். ரிட்டர்ன் வரும்போது கூட பொறுமையாக வந்துக்கலாம்.
கரெக்டாக அந்த டயத்துக்கு போய் ஆகணும்ல. ரைடிங் கியர்ஸ் போட்டு இப்படி குளிருது, போடாமலாம் வந்தால் கஷ்டம்தான் மாட்டிருக்கு. போகிற வழியில் ஒரு என் ஒய்ஃபுக்கு பிடிச்ச ஃபேவரட் பேக்கரி ஒன்று வரும், தீரன் பேக்கரி. பேக்கரியை பார்த்தா போதும், வண்டியை ஓரம் கட்டுங்கடா அப்படியே அப்படின்ட்டுருவாங்க. எப்போவுமே ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த பேக்கரியில் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுருவோம். நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். ஒரே இருட்டாக இருக்குது, வியூ தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. அதான் பாதி நேரம் வீடியோ எடுக்கலை நான். சரி இருட்டாக இருக்குது, இதை போய் என்னத்தை காட்டுறதுன்ட்டு சன்ரைஸ் ஆகட்டும், சன்ரைஸ் ஆகிறது எடுப்போம், எப்படி வீடியோவில் வருதுன்னு பார்ப்போம். நம்ம ரைட்டில் போகணும், தாராபுரம் ரோடு. ரைட்டை பிடிச்சிட்டு ஒரே ரோடு தான். இந்த மாதிரி இருக்கணுங்க, எப்படி தெரியுது பாருங்க ரோடு. சுத்தமாக ரோடே தெரியல, நடந்து வந்துடலாமா அப்படின்ட்டு இருக்கு. ஒரே தூக்கமாக வருது. இதோட 4-5 தடவை கொட்டாய் விட்டுட்டேன். எனக்கு பயம், எங்கே தூங்கிடுவோமோ, தூங்கிட்டா சீன் ஆயிரும். ஸ்பீட் பிரேக்கர் பார்த்தீங்களா, எங்கே தூங்கிட்டா முடிஞ்சு. அப்புறம் ஃபங்க்ஷன் வர முடியாது, லேட் ஆயிரும். கரெக்டாக டைம் கிளம்பணும்ல, பக்கமாக இருக்குது. எங்கே அலாரம் அடிக்காமல் போயிருமோ, எப்பவுமே கரெக்டாக அடிச்சிடும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்னா ஒரு பயம் வந்துடும், மைண்டுக்குள்ளே அதே தான் ஓடுது. அதனாலே தூக்கம் பத்தலை. கரெக்டாக 3 மணிக்கு எந்திரிச்சேன், 1 நாளில் ரெடி ஆகிட்டேன். 4 மணிக்கு வண்டி எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம தாராபுரம் ரீச் ஆயிடுவோம். லைட்டு பத்தாது, அதான் லைட்டாக வெளிச்சம் தெரியுது அப்படியே. ரைட்டு பைபாஸ் தான். குளிருது. யோசிச்சு பார்த்தா, டேய் ரைடிங் கியர்ஸ் போட்டு இப்படி குளிருதே, ஃபஸ்ட்டு மாதிரிலாம் வந்தா மாடி ஒன்றும் தப்பு இல்லைங்க. ரைடிங் கியர்ஸ் வாங்குறதுனால யார் வேணால் வாங்கிக்கலாம். ஃபோட்டோ விளாக் பண்ணுறவங்க தான் ரைடிங் கியர்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அடிக்கடி லாங் ஓட்டுறவங்க யார் வேணாலும் வாங்கிக்கலாம், தப்பே இல்லை. தாராபுரம் 6 கிலோமீட்டர்.
ஒரு பண்ணு சாப்பிட்டுட்டு